ஸ்ரீ அம்மா அவர்கள் அங்காள பரமேஸ்வரியாகவே வடிவெடுத்து இப்பொழுது அனைவருக்கும் அருளாசி வழங்கி கொண்டிருக்கின்றார். இத்தருணத்தில் அவருடைய உமையாலும் அவருடைய தன் கையிலே வைத்து கொண்டிருக்கும் மதன் ஐயாவும் டாக்டர் கிருஷ்ணா அவர்களும் இந்த நிகழ்வுக்குரிய ஒரு மாமனிதராக விளங்கி கொண்டிருக்கும் நம்முடைய டைரக்டர் தவத்திரு குமார் ஜி அவர்கள் ஒரு அங்காள பரமேஸ்வரி அவர்களுடைய படத்தை எடுத்து நிறைவு செய்து அதனை வெளியிடும் தருணத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார். அவர்கள் தன் திருக்கரங்களால் இந்த காணிக்கையை அங்காள பரமேஸ்வரிக்கு அளித்து திருநங்கைகளுக்கும் மகளிருக்கும் திருமாங்கல்யத்தை அத்தனை மக்களுக்கும் பெண்களுக்கும் கொடுக்குமாறு அவர் வாஞ்சையுடன் வாழ்த்தி கொண்டு குமார் அவர்கள் மிகவும் முழு மனதோடு ஏழை எளியவர்களுக்கு தன்னுடைய உழைப்பிலிருந்து கொடுக்கக்கூடிய ஒரு மாமனிதராக விளங்கி கொண்டிருக்கின்றார். அவருடன் பிரபஞ்ச கிருஷ்ணா தவஞான பீடத்தின் கௌரவ தலைவரும் நம்முடைய அம்மா ஸ்ரீ அம்மா அவர்கள் கௌரவ தலைவியாகவும் இங்கே காப்பாளராக மதன் ஐயா அவர்களும் இங்கே காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் எல்லா மக்களுக்குமே நல்லவைகளை செய்ய வேண்டும் என குமார் அவர்களிடத்தில் ஒரு வார்த்தை கூறிக்கொண்டு அம்மா அவர்கள் அந்த அங்காள பரமேஸ்வருடைய படத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என உளமாற தவஞான பீடத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இத்தருணத்தில் நம்முடைய அம்மா ஒரு வார்த்தைகள் அருளாசி அங்காள பரமேஸ்வரி படத்திற்கு அளிக்க வேண்டும். எல்லோருக்கும் வணக்கம். அம்மா இன்னைக்கு எல்லாருமே இங்கே வந்து கூடி என்னை சிறப்பித்ததுக்கு அங்காள பரமேஸ்வரி மேல்மலையனூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அருளாசியோடு பல்லாண்டு பல்லாண்டு 100 ஆண்டு தீர்த்தாச சீரும் சிறப்பும் செல்வாக்கும் வாழடி வாழைய வம்சம் செய்ய கோராசம் ஆராசியாக தீர்க்காசம் தீர்க்க சுமங்களையும் பல்லாண்டு பல்லாண்டு 100 ஆண்டு நல்லா இருப்பாங்க. நான் பிரார்த்திக்கிறேன். இந்த பிரார்த்தனை என்றைக்குமே வீணாகாது. இது வந்து சேமிப்பு உண்டியில் போட்ட மாதிரி பின்னாடி அவங்களுக்கு பெரிய பலனை கொடுக்கும். இது உறுதி. இது அம்மனுடைய சக்தி. நன்றி. ஐயா, இந்த தருணத்தில் உங்களுடைய மனநிலை எப்படி உள்ளது? ஓரிரு வார்த்தைகள் நீங்கள் கட்டாயமாக பேச வேண்டும். அங்காளம்மன் திரைப்படத்தில் வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து இப்போ நேரம் அங்காளம்மனை பார்க்குற மாதிரியே என் மனசுக்குள்ளே தோணுது. அது உண்மையிலே அது அங்காளம்மன் தான் என்று நான் மனசார நம்புகிறேன். எல்லாரும் நம்புகிறோம். நன்றி. நம்முடைய ஸ்ரீ அம்மா அவர்கள் அண்ணாமலைக்கு வருகை புரிந்த பொழுது சிவன் ராத்திரி அன்று மிகவும் சீரும் சிறப்பாக நிகழ்ச்சியை அழகுற செய்தார். அப்பொழுது அம்மா அவர்கள் அவரை படம் பிடித்த கிரிவலத்தில் சென்றதை படம் பிடித்த பொழுது